இவங்க இந்த காந்தத்தை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இன்னொன்று ப்ரிவென்ஷன் கேட்டீங்கன்னா, இந்த காந்தத்துக்கு பக்கத்துல எலக்ட்ரானிக் புக்ஸை வைக்கக்கூடாது. வச்சதுனால ஒர்க் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. நம்மளுடைய இது வாட்சு இதை வைக்கலாம், ஓடாத. அதனால இது இதை வைக்கலாம். அந்த மாதிரி வந்து மேக்னெட் அதாவது வைக்கலாம். டிவிக்கு பக்கத்துல வச்சுக்கலாம், வேற கலர்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால டிவி பக்கத்து எலக்ட்ரானிக் புக்ஸ் பக்கத்துல இதை வைக்கக்கூடாது. இதை வந்து ஸ்டோர் பண்றது இதுலயும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏதாவது இரும்பு பத்தல இரும்பு இருக்குல்ல, அதை பண்ணாம இரும்பு அல்லாத பகுதியில் இரும்பு பீரோல வைக்காம. இப்ப இது பாத்தீங்களா, இப்ப இந்த சிகப்பு இருக்கு இல்லையா, சிகப்பு வந்து சவுத் ஞாபகம் வச்சுக்கணும். சிகப்பு இது வந்து நார்த்து பக்கம். ரெண்டுக்கும் இதுக்கு சவுத் பக்கம் இருக்கும். நீங்க யூஸ் பண்றது வந்து என்ன பண்றாங்கன்னா, இது வந்து எழுதிருக்கும். அது நார்த் சவுத் போட்டிருக்கும். இந்த மாதிரி இதுல நார்த் என்னன்னு போட்டிருக்கோம், போட்டிருக்கோம். அதை வந்து நீங்க ஈஸியா பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெட் கலர் எதுக்கு சார்? சவுத். கமலே இன்னொரு மேக்னெட், கொஞ்சம் குட்டி மேக்னெட் எடுத்து வாங்க. இப்ப இங்க பாருங்க, அது குட்டியில இன்னொரு குட்டியில இதுல எழுதல, அந்த இதுல எழுதிருக்கேன்னு பாப்போம். தண்ணி வச்சு வச்சு சும்மா சின்ன பிள்ளைங்க கேட்கவே தேங்காய் தண்ணி தண்ணி குடிக்க டெய்லி சொல்லுவாங்க அப்பா. சின்ன பிள்ளைங்க குடிக்க சொல்லிட்டே இருப்பாங்க, டெய்லி குடிக்கணும். இங்க பாருங்க, இது எல்லாம் மேக்னெட் வாங்குறது இது மாதிரி பார்த்து வாங்கணும் நீங்க. நார்த் ரைட் சவுத் லெஃப்ட் அவனே எழுதிட்டான். நார்த் ரைட் சவுத் லெஃப்ட் அவனே எழுதிட்டான். இதை மாதிரி வாங்கி வச்சுக்கணும். மேக்னெட்டை வாங்கி வச்சுட்டு இது வாங்குறது மாதிரி வச்சுருங்க. இதுல இந்த 4P மெத்தட் வந்து வெரி இதை தான் இப்படி தான் யூஸ் பண்ணணும். மாட்டிக்கிட்ட எஃப், இது வந்து எஃப் வந்து ஃப்ரண்ட் 3 பக்கம், ஃப்ரண்ட், அவுட்டர், அப்பர், ரைட், ஏடி. அப்ப இது என்னது? பேக், இன்னர். ஓகேவா? அப்பர், லோயர், லெஃப்ட். இதை காந்திஜி இதோட ஓவர் இதை இந்த ஃபார்முலா பயன்படுத்துறீங்கன்னா இங்க பாருங்கள், இங்க பாருங்க. இப்ப எனக்கு வந்து அப்பர் பார்ட் ஆஃப் தி ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணணும் 3D பண்ணணும்னா இது என்னது? இப்ப இது வந்து ப்ளூ வந்து என்ன சொன்னேன்? நார்த். நார்த் எதுல வைக்கணும்? ஃப்ரண்ட், அப்பர்ல, அவுட்டர். இது கொஞ்சம் வாங்க. இது என்ன சார் இருக்கு? ரைட் சைடு, ரைட் லெஃப்ட். ஓகே, முடிஞ்சு போய் மேட்டர். நான் என்ன ஆர் எல் எஸ் எல் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட். ஆமா, இது வச்சுக்க வேண்டியதுதான். இது வச்சுக்கிட்டீங்க, டீ பார்த்துருக்கலாம். டீ பக்கத்தில் வைக்கக்கூடாது, டீ பார்த்துருக்கலாம், எல்லா வேலையும் பண்ணியிருக்கலாம். 10 நிமிஷம் பண்ணிங்கனாலும் போதுமானது. ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம். ரொம்ப ஓவர் டோஸ் கொடுத்தீங்கன்னா மயக்கம் வரும், சரி வாந்தி வரும். ஓவர் டோஸ் கொடுத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம், 15 நிமிஷம் வச்சுக்கலாம்ல சார்? 15 நிமிடம் அப்படியே வச்சுக்கலாம்ல? இப்படி வச்சுக்கணும், தாங்காது. இப்படி வச்சுக்கணும். மரம் டேபிள்ல வச்சு இதான் மரம் டேபிள் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளவு நேரம் வைக்கலாம்? 5 நிமிஷம். 15 நிமிஷம். ரொம்ப நேரம் வச்சு உங்களுக்கு வாமிட் வரும் தெரிஞ்சுனாக்க முன்னா குளிச்சிடணும். ஆனால் தண்ணி குடிக்கணும், நல்லா குளிச்சிடணும். அல்லது இரும்பு சேர் இருக்குல்ல, அது போய் குறைச்சிடணும். அதனோட பவர் அதுல இருக்கு, அது குறைச்சிக்கலாம். 10 நிமிஷம் வச்சாலே போதுமானது. 10 ல 30 மினிட்ஸ் கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது முடிஞ்சு வச்சு அப்பர் லோயர்னு வச்சுங்களேன். அப்பர் லோயர்னா ஒரு பாதத்தை வந்து இப்போ ஒரு சைடு இப்போ இந்த கை பக்கம் பேராலிசிஸ் கொஞ்சம் பக்கவாதம் கொஞ்சங்க, இந்த பக்கம் பக்கவாதம் இருக்கு. மேல என்ன வைக்கணும்? மேல நார்த்து, கீழே காலில்
அதேதான். ஓ. நான் இல்ல 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 சார், லெஃப்ட் சைடு இல்லையா? இங்க அப்பர் லோயர் தான் இப்படி கம்பேர் பண்றாங்க. எப்படி செய்யணும்? அப்பர் லோயர். இப்போ பக்கவாதம் வந்துச்சு, கை பாதம் பக்கவாதம் வந்துச்சு, கால் பக்கவாதம் வந்துருச்சு. கையும் காலும் ஃபங்க்ஷன் பண்ணல. அப்ப கைக்கு ஒரு மேக்னெட் வைக்கணும். அப்ப இதுல வந்துடும் அப்பர். கீழே வந்து காலுக்கு வந்து lower. காலுக்கு லோயர் வைக்கணும். ஓகேவா? இதுதான் வெரி சிம்பிள் கான்செப்ட். இப்ப கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனைக்கு காந்தத்தை வைக்கலாம். ஓகேவா? அப்ப எப்ப வைக்கணும்னு சொன்னால் கர்ப்பப்பை எது வைக்கலாம்? Outer. ஃப்ரண்ட் பேக். ஃப்ரண்ட்ல வந்து என்ன பண்ணணும்? கர்ப்பப்பைக்கு நேரா ஃப்ரண்ட்ல வந்து நாக்கு வச்சுட்டு அதுக்கு நேரா கீழே என்ன பண்ணணும்? சவுத் போல. அப்ப கர்ப்பப்பை பிரச்சனை சரியா போயிடும். இப்ப 4 பேக்கர் வச்சாங்க, 2 பேக்கர் 2 நாட்டுக்குள்ள கீழே வச்சு 2 கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அதுக்கு நேரம் இங்க கர்ப்பப்பை ஒண்ணுதான் இருக்கு. அந்த என்ன சொல்றது, சுருப்பை, ஓவரிஸ். அந்த ஓவரிஸுக்கு நேரம் இருக்கிறது வந்து நாட்டுக்குள்ள வச்சுட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணலாம்? சவுத் போல. ஓகே. இப்ப அடுத்து வந்து இடுப்பு வலி. இடுப்பு வலிக்கு உங்க லம்பர் சேக்கரம் வரைக்கும் வலி இருக்கு. அப்ப 2 பேக்கர் வைக்கணும். 2 பேக்கர் படுக்க வச்சு 2 பேக்கர் வச்சு வைக்கணும். அப்ப எந்த பேக்கர் கீழே வைக்கலாம், எந்த பேக்கர் மேல வைக்கலாம்? நார்த் மேல சவுத் கீழ. அப்பர் லோயர். அப்பர் லோயர். இப்ப இந்த உயரத்துல வைக்கிறாங்க. மேல இருந்து பிக் வரது வச்சு அதுல உயரத்துல வைக்கிறாங்க வைக்கணும். 2 பக்கம் வைக்கிறாங்க. ஒரு லம்பர் ரீஜன் மட்டும் தான் இருக்கு, போதும். அப்புறம் என்ன பண்ணணும்? ரைட் லெஃப்ட் வச்சிக்கலாம். படுக்க வச்சு லெஃப்ட் ரைட் வச்சா போதும். ஸோ இதுதான் வந்து பயன்படுத்துறது. இதுல வந்து நம்ம வந்து மேக்னெட்ல வந்து 500 காசு இருக்கு, 1000 காசு இருக்கு, 1500 காசு இருக்கு, 2000 காசு இருக்கு, 3000 காசு இருக்கு, 5000 காசு இருக்கு. நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறது வந்து இது வந்து 2000 காசு, இது வந்து 1000 காசு. குட்டி மேக்னெட் இருக்கு, குட்டி மேக்னெட் கண்ணுக்கு வச்சுக்கலாம். 500 காசு. கண்ணுக்கு வைக்கிறீங்களா, கண்ணுக்கு அது 500 காசு. தைராய்டுக்கு வைக்கலாம். தைராய்டுக்கு வைக்கலாம். தைராய்டுக்கு எப்படி வைப்பீங்க? ரைட் லெஃப்ட். ரைட் என்ன வைக்கணும்? நார்த். சவுத் என்ன வைக்கணும்? சின்ன காந்தமா இருக்குதா? சின்ன காந்தம் இருக்கு. ஸ்டார்டிங் என்னென்ன சார் வருது? 100 ல இருந்து வருதா? 500 காசு மினிமம். 500 காசு. 500, 1000, 1500, 2000, 3000, 5000. இப்போ தைராய்டு வைக்கிறதா தான் 5 தான். ஆமா. அது மாதிரி காந்தத்தை வந்து நீங்க இந்த சோட்டா மேக்னெட் இருக்கு. சோட்டா மேக்னெட் பவர்ஃபுல் மேக்னெட். இது எத்தனை காசு வரும்? இது சோட்டா இதா சோட்டா வந்து 500 காசு. இதுங்களா இந்த மேக்னெட் பவர் 500 காசு. வெளியில வந்து இது சின்ன மேக்னெட் குட்டி மேக்னெட் பயங்கர பவர்ஃபுல்லான மேக்னெட். கண்ணுக்கு அது வச்சுக்கலாமா சார்? கண்ணு வச்சுக்கலாமா? கண்ணுக்கு தைராய்டு கண்ணுக்கு தைராய்டுக்கு கண் படுக்க வச்சு அப்படியே கண்ணில் வச்சுக்கணும். வச்சுட்டா அவங்க வந்து எவ்வளோ பவர் பாருங்க. கண்ணாடியே இருக்குல்ல சார், அதுக்கு மேக்னெட் கண்ணாடி விற்கிதுல்ல, அந்த இதில் இருக்கு. ஸோ இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தலைவலிக்கு இங்கே இருக்குவோம். ஹேர் க்ரோத்து இப்போ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 2 மேக்னெட் வச்சுக்கணும்னு சொன்னால் நல்லது. 2 நோய் எதிர்ப்பு அதிகரிக்கி, பிளட் சுகர் அதிகரிக்கி, இதயத்தில் உள்ள அடைப்பு நீக்கும், ரத்த குழாயில் அடைப்பு நீக்கும். இது மாதிரி பண்ணணும். இது ஒரே நாள் வச்சுட்டு மறுநாள் போய் பார்க்கக்கூடாது. சுரட்சியில் தீர்த்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஹேர் க்ரோத்து கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா தலையெண்ணெய் வச்சுட்டு
ஒரு டபுள் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம். ஏன்னா வந்து பிரெயினுக்கு வந்து ரொம்ப வைக்கக்கூடாது. தலையில் வைக்கிறது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ், அதிகபட்சம் 5 மினிட்ஸ் வைக்கணும் இந்த மேக்ரோ. அடுத்து கண்ணுக்கு வைக்கலாம். கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கண்ணை நல்லா மூடிக்கிட்டு ஒரு சின்ன மெல்லிய துணி போட்டு அதுக்கு மேலே வைக்கலாம். மெல்லிய துணிக்கு அதை போட்டு வைக்கலாம். இது வைக்கிறது எல்லாமே 500 கேஸ் ஆகுது. 500 கேஸ் ஆகுது. 500 கேஸ் இது தலை வரைக்கும் 500 கேஸ் தான். கண்ணு இப்போ மூக்கில் அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கணும். இலை தொண்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுன்னா போதும். ஓகே, இது வச்சுக்கணும். கொஞ்சம் வச்சுன்னா வந்து ஒட்டிக்கணும். படுக்க வச்சுட்டு வச்சிடணும். ஓகேவா? இங்கே அடுத்து வந்து தைராய்டுக்கு வந்து இந்த சோட்டா இதுல இந்த மேக்னெட்டை விட ஒரு பழையமான மேக்னெட் இருக்கும் உங்களுக்கு. இதே 500 காசுல இப்படி இருக்கும், பெண்டா இருக்கும். அப்போ so that you can keep it easily. ஓகேயா? இப்போ தலைப்பகுதியில 500 காசு மேல வைக்கக்கூடாது. ஏன்னா அதிகபட்சம் 5 நிமிஷம் மேல வைக்கக்கூடாது. இப்போ இந்த கழுத்து பகுதியில அது மாதிரி வைக்கலாம். கழுத்து பகுதியில வைக்கலாம். அந்த சோட்டா மேக்னெட். ஹார்ட் இருக்க பகுதியில, ஹார்ட் இருக்குல்லையா, இதே இருக்கிறது பகுதியிலேயும் இந்த மேக்னெட் வந்து 500 காசு தான் வைக்கணும். எல்லாம் ஏற்று அந்த வைக்கலாம். உங்களுக்கு புக்கில் வந்து நோய்க்கு போய் கொடுத்துருவோம், அதை பார்த்துக்கலாம். ஹார்ட்டுக்கு போய் வைக்கலாம். அடுத்து வயிறு பகுதி இருக்கு இல்லையா, பெரிய மேக்னெட். வயிறு பகுதி பெரிய மேக்னெட் வைக்கலாம். அடுத்து வந்து இந்த 3000 காசு வைக்கலாம். 3000 காசு வைக்கலாம் வயிறு பகுதிக்கு. அடி வயிறு பகுதி 3000 காசு வைக்கலாம். பேக் சைடு இடுப்பு வலிக்கு வைக்கலாம். மூட்டு வலிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மூட்டு வலி இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா 31 35 படுற மாதிரி மேக்கெட்டை தச்சு வச்சிருக்காங்க. கவர் பண்ற மாதிரி கட்டிக்கலாம். பெல்ட் மாதிரி கட்டிட்டு அதுல வந்து 3 மேக்னெட் இருக்கும். அந்த 3 மேக்னெட் வச்சு கட்டிட்டீங்கன்னா அதுக்கு வந்து எனர்ஜி போகும், பிரஷர் இம்ப்ரூவ் ஆகும், அங்க உள்ள டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மூட்டு வலி சரியா போகும். நீ பெல்ட்னு சொல்றது. நீ பெல்ட் முழங்கால் மூட்டு வலிக்காது இது இருக்குல்ல சார், அதுக்கு வந்து நீ பெல்ட்னு வெச்சு கட்டி. நீ பெல்ட் நீ பெல்ட். அந்த நீ பெல்ட்ல 3 மேக்னெட் இருக்கும். அதை வச்சு நீங்க கட்டிங்கன்னு சொன்ன கட்டிட்டா சரியா போகும். சார் அதெல்லாம் பாத்துர்க்கேன் சார், எங்க வீட்ல இருக்கு சார். இருக்கான்னு தெரியல, அதனால தான் எனக்கு தெரியல. அது பத்தியான ரொம்ப அப்பா சொல்லும்போதெல்லாம் அதை கேட்டுக்கிறது இல்ல. மூட்டு வலி. அடுத்து குதிகால் வலி இருக்கு இல்லையா, குதிகால் வலிக்கு என்ன பண்ணலாம்? குதிகால் வலிக்கு எதை பயன்படுத்தலாம்? காலில் வைக்கணும். இப்போ இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மேக்னெட் weight it should be insulated. The magnet should be insulated. You are also be insulated. நம்ம வச்சுக்கிறாலும் இன்சுலேட் பண்ணணும், மேக்னெட் இன்சுலேட் பண்ணணும். புரியுதா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், மனிதர்கள் இன்சுலேட் பண்றது நீங்க அவங்கள வந்து பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கணும், மரச்சேர்ல உட்கார வைக்கணும், இரும்பு சேர்ல உட்காரக்கூடாது. புரிஞ்சு போச்சா? மரச்சேர்ல உட்காரக்கூடாது, மரச்சேர்ல உட்கார வைக்கணும், பிளஸ் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கலாம், இரும்பு சேர்ல உட்கார வைக்கலாம். அதான் வந்து ஆமா இது பண்றது. மேக்னெட் எப்படி இன்சுலேட் பண்ண சொன்னா, கீழே வைக்கிறீங்க இல்லையா, கீழே தரையில வைக்கல ஒரு ஸ்டூல், மரத்தால் ஆன ஸ்டூல், மரத்தாலான பலகையில் வச்சுக்கணும். அடுத்து வந்து பிளாஸ்டிக் இருக்குல்ல, அது மாதிரி வச்சுட்டு அதை வச்சு வச்சுக்கணும், பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து இது மாதிரி வச்சுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இரும்பு பொருள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இரும்பு பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் இது வந்து வச்சுக்கிறது. இடுப்பு பெல்ட் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இடுப்பு பெல்ட் இருக்கு, இடுப்பு என்ன இருக்கு, இடுப்பு வச்சு கட்டிட்டீங்கன்னா இடுப்பு வலிகள்லாம் தெரியும். அந்த காந்த வந்து அந்த காந்த சக்தி முதுதண்டு வலியா இருக்குல்ல சார், அப்பெல்லாம் இப்ப எங்க அப்பா அது மாதிரி தான் வச்சுருவாங்க சார். அம்மா கிட்ட தான் சொல்றேன், மேல வந்து கீழே வச்சு அப்புறம் 2 சைடும். ஆனா பீரியட்ஸ் டைம்ல வைக்கவே கூடாது சார். பீரியட்ஸ் டைம்ல மட்டும் வைக்க கூடாது. அதிகமா இருக்கும். அதனால சவுத் வச்சா இன்னும் அதிகமா போகும். ஓகேவா?
ஸோ இது மாதிரி இந்த உடம்புல வந்து நம்ம வைக்க வேண்டியது இதுதான் முறைப்படி. இது மாதிரி நம்ம வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான இது கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எங்க சார் வாங்குறது? அப்படியே இருந்தா வாங்குறது வந்து அங்கே மெட்ராஸ்லேயே வாங்கிக்கலாம். மெட்ராஸில் வந்து கோயம்புத்தூர் நம்பர் தர்றேன். கோயம்புத்தூரில் ஜிங்கிள் வாங்கிக்கலாம். ஆமா, ஜிங்கிள்னு ஒன்று இருக்கு சார். ஜிங்கிள் வாங்கிக்கலாம். அல்லது நம்ம டச் அண்ட் கீழ் இருக்காங்க. டச் அண்ட் கீழ் எஸ் சார். ஆராதனா இருக்காங்க. இது மாதிரி ஜிங்கிளூர்ல இருக்கு சார். ஜிங்கிளூர்ல இருக்கு. ஜிங்கிளூர்னு ஒன்று இருக்கு கோயம்புத்தூர்ல. எங்க அண்ணன் வச்சு வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இது இருக்கு. தேனே கிடையாது. 800 தான் சார். இது காந்தம் தெரியல ரேட். இந்த இப்ப நீங்க காட்டுறீங்களே எஸ்எல் என்ன ரெண்டும் 800 ரூபீஸ் சார். நம்ம இது இருக்கு இல்லையா, இது காந்த ஜக் இருக்கு, காந்த நீர் இருக்குல்ல, காந்த நீர் மேக்னெட்டிக் வாட்டர். அதை வந்து மேக்னெட்டிக் வாட்டர் நீங்கள் குடிச்சிங்கன்னா டெய்லி ஒரு 100 ml குடிச்சிக்கலன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ல உள்ள கழிவுகள்லாம் வெளியேறுது. ரத்தத்தை சுழற்சி, ரத்தத்தை வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு ரத்தத்தில் ஒரு டாக்ஸிக் ரிமூவ் பண்ணிடும். இது காந்த நீர் என்ன பண்ணணும்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. எதிர்ப்பு சக்தி இதுதான் காந்த நீர். அவ்வளவுதான் வைக்கிறது. இதை இப்படி வச்சுட்டு இது மேல வச்சிடணும். ரெண்டையும் இறங்கிடும் அதனுடைய பவர். இதெல்லாம் வெங்கட்ட தண்ணியை ஊற்றி இதை வச்சு ஆமா சார். இதுதான் சார் ரொம்ப அனுபவப்படுறது. கிளாஸ்ல கீழே மேலே இதுல பிளாஸ்டிக் கட்டையெல்லாம் எண்ணத்தை தண்ணியை ஊற்றி வச்சு குடிச்சு மாம்பாடு. அதுக்கு என்ன பண்ண சொன்னா இதுக்கே மேக்னெட்டிக் ஜக் இருக்கு. இது தேவை நம்மகிட்ட இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஜக்ல தண்ணி ஊற்றுறதுக்கு அதுக்கு ஒரு தழுப்பு அப்படியே எடுத்து வச்சு நீங்க குடிச்சு வேண்டியதுதான். 100 ml குடிச்சீங்கன்னா ஃபுல்லா டைஜஸ்ட் ட்ராக் எல்லாம் கிளியர் பண்ணிடும். பிளஸ் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டெய்லி 100 ml. டெய்லி 100 ml. இல்ல 100 டெய்லி 100. ஒரு தவறு வச்சுங்களேன் சார். இன்னும் எங்க அப்பா குடிச்சிட்டே இருக்காங்க. நல்லது. டெய்லி குடிக்கிறாங்க. கொஞ்சம் ஹீலிங் ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. இந்த மாதிரி தொந்தரவே கிடையாது. சொல்லுவாங்க, அது நன்மையே தெரியறது இல்ல. அத நம்ம சாப்பிடணும். தெரிஞ்ச நல்லா இருக்கு. தண்ணி எடுத்து இத கொஞ்சம் தான் குடிச்சுக்குவாங்க. ஆர்பிட் ட்ரக் வாங்கினா உடம்பு குறையாது. ஆர்பிட் செஞ்சதான் தெரிஞ்சு வச்சதுனால நோயை குணப்படுத்தாது. ஆனால் அதை செயல்முறையை கொண்டு வரணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணா, நீங்க காந்த ஜக்கு இருக்குல்ல, அதை வாங்கி வச்சுட்டு அதுல தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுட்டு ஏதோ ஜக்கில் தண்ணி பிடிக்க போறீங்க அப்படிங்கிறீங்க இல்லையா, அது போய் ஜக்கில் குடிக்க வேண்டியதான். குடிச்சிட்டு டெய்லி 100 ml தண்ணி காலைல குடிக்க வேண்டியதான். காலை மாலை குடிக்கலாம். அது குடிக்க எம்டி ஸ்டமக் ஒரு வயிற்றுலாம் இருக்கும் சார். அப்புறம் ஒன்று சொல்றேன். இப்போ வந்து பெண்கள் வந்து கன்சீவ் ஆகலாம்னு வச்சுங்களேன். கன்சீவ் ஆகாத வேணும் அப்படின்னு அதை அடி வயிற்றுல வச்சு கன்சீவ் ஆக மாட்டாங்க சார். அது மாதிரி அதுக்குள்ள போட்டுருக்கு. அது வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதனால சார் மருத்துவரா தெரிஞ்சுக்கணும். பட் அது வந்து அதனால இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க வேண்டியதுதான். காந்தத்துக்கு வந்து காந்த தண்ணி. அடுத்து காந்த ஆயில் வச்சுங்களேன், ஆயில் ஹேர் ஆயில் இதை வச்சு ஊற்றிட்டு 2 காந்தம் 2 ப்ளம் இருக்கணும். நார்மல் இது வச்சுட்டு அந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியான ஹேர் கிடைக்கும். முடி கொட்டாது. எப்படி இருக்கும் சார்? இதே மாதிரி மாடல்ல இது வந்து அப்பர் லோயர் இருக்கு இல்லையா, அப்பர் லோயர் இதுல இது மாதிரி வச்சுக்கணும். இங்க வந்து ஹேர் ஆயில் வச்சுக்கணும். வச்சுட்டு இதை வச்சு பண்ணிக்கணும்னா அது வந்து காந்த சக்தி பெற்று முடி குறையிறது வந்து குறையும். முடி கொஞ்சமாக வளர்ச்சி வைக்கணும். அது மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். நல்ல ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தாங்க. கையை நச்சிடும்.
இதுல உங்களுக்கு ஒன்று கொடுத்தா ரெண்டு இருக்கு ஒன்று கேட்கல ஜெராக்ஸ் ஆகுது உங்களுக்கு கொடுத்தா அதான் உங்களுக்கு கேட்குறேன் இன்னொன்று வாங்கிக்கிறேன் இதுல வந்து ஒரு 150 நோய்களுக்கு வந்து எப்படி இப்படி வைக்கிறது கரெக்டாக கொடுத்துட்டான். ஓகே, சொல்லுங்க சார். இந்த 2 நோட்ஸ் எடுத்து கொடுத்துருங்க இந்த மாதிரி இல்லையா? இல்ல எடுக்கிறேன். இது உங்களுக்கு என்ன உங்களுக்கு இது இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல தான் இருக்கேன், தமிழ்ல இல்ல. தமிழ்ல இருக்கேன் இல்ல, அதுக்காக தமிழ் விளக்கம் சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் கையில் எடுத்து 2 கையிலையும் ஷோல்டர் பெயின் எப்படி வைப்பீங்க? ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சைடு. ஓடி வீட்டில் நாங்கள் ஓடி